நம்ம தேவேந்திர ஒற்றுமைய ஆதாரபூர்வமா சொல்றதுக்கு இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே கருவி முத்துராமலிங்க தேவர் தான். அவர் ஒரு தேசிய தலைவரை ஒரு ஜாதிய தலைவரை ஆக்கி வச்சிருக்காரு. ஆனா உண்மையில் அவர் ஜாதிக்கான தலைவரான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. 1957 தோப்படை பெட்டி பெருமாள் குடும்பர்னா யாரு? தேவேந்திர குல வேளாளர். அந்த தேவேந்திர குல வேளாளர் யாருடைய கட்சியில தான் இருந்தாரு? நம்ம முத்துராமலிங்க தேவருடைய ஃபார்முலா கட்சியில தான் இருந்தார். முத்துராமலிங்க தேவர் கட்சியில இருந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் 1957. 1952 அதுல ஒருத்தர் இருக்கார். அதுல யாருன்னா மொட்டைய குடும்பர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். ஒரு தேவேந்திர குல வேளாளர் ஃபார்முலா கட்சி தேவரின் கட்சியில இருந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவரும் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முத்தையான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் தேவேந்திர குல வேளாளர். அப்புறம் மொக்கையன் அவரும் இருக்கார். அவர் ராஜபாளையம் எம்எல்ஏ. இவங்க எல்லாருமே தேவேந்திர குல வேளாளருங்க. அப்போ இங்க முத்துராமலிங்க தேவர் எப்படி ஜாதிய தலைவர் ஆவாரு? இன்னொரு முக்கியமான விடயம், விருதுநகர் மாவட்டம் வேலு குடும்பர் அவர் யாருன்னா பவர் பிளாக் கட்சியுடைய மாநில துணை தலைவர். முத்துராமலிங்க தேவரின் கட்சியுடைய மாநில துணை தலைவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர். அப்ப இங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. தேவர் தான் ஜாதி வெறியரு, இங்க தேவருக்கும் தேவேந்திரருக்கும் பிரச்சனை சண்டைன்னு சொல்லி நம்மள நம்ப வச்சிருக்காங்க.